காமராஜரை வந்துட்டு விருதுநகரில் தோத்தாருன்ற வரலாறு தெரியுமா உங்களுக்கு? நான் விஜய் கேட்குறேன், உங்களுக்கு வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அப்படி அந்த இடத்துல ஈஸியாக தோக்கிற இடத்துல வந்துட்டு காமராஜர் போட்டியிடுவாரா முதல்ல? அங்கே நடந்தது என்னன்னு தெரியுமா? அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே சாதாரணம் கிடையாதுங்க. எதுவுமே சாதாரணமாக நிகழலை. ஒரு ஜெயலலிதா தோத்தாங்க பர்கூரில் கலைஞர் நிறுத்துகிற கேண்டிடேட் கிட்ட வந்துட்டு அவன் தோக்கடிக்க, அப்படி கிடையாது. அது அந்த முழுக்க அந்த ஆன்டி ஜெயலலிதா அப்படின்னு வந்துச்சு 96. அது ஏன் வந்துச்சு அது சொல்லுங்க. ஏன் வைகோ எடுபடலை அந்த தேர்தலில்? அப்போ உங்களுக்கு அந்த பின்னணி தெரிஞ்சதுன்னா தான் நீங்கள் பேச முடியும். நீங்கள் இவங்க தோக்கடிச்சு அதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்னது? இது வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, இந்த வீடியோலெல்லாம் வருமே, இந்த சின்னதாக பிட்டா ஒரு 30-40 செகண்ட் ரீல்ஸு, அந்த மாதிரி கதை இதெல்லாம் தோக்கடிக்கல தெரியுமா? அது அவ்வளோதான். அதுக்கு மேலே சிந்திக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இருக்காது. எல்லாம் 399, 342, 377 எங்கே இருக்குது கண்டுபிடி, அந்த மாதிரி இது. அதுக்கு ஏதாவது எக்ஸ்டென்ஷன் இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்படி தான் விஜய் பேசுகிறாரு. விஜயை மிகப்பெரிய அளவுக்கு மழுங்கடிச்சிருக்கிறாங்க. விஜய் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் வருத்தத்தோடு ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அரசியலே இல்லை. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.